Suresh might take the videos posted here are for educational purpose only and if you should attempt to watch it and we will never take any responsibility for it. நண்பா எல்லாம் எப்படி இருக்கீங்க? இந்த வீடியோவில் 3 பேஸ் மற்றும் 2 பேஸ் கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஸ்ரீயோட ADOC யூனிட்டை தான் பார்க்க போகிறோம். இதில் இருக்கக்கூடிய செட்டிங்ஸுக்கெல்லாம் என்ன மீனிங்கு, இது எப்படி பயன்படுத்துறது அப்படின்றத இப்போ ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த செட்டிங்ஸை பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ வந்துட்டு பிகினர்ஸ்க்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும். ஸோ வாங்க நண்பா வீடியோக்குள்ளே போகலாம். திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை பைமோட். நாம் ரெகுலராக பயன்படுத்தக்கூடிய அனைத்து விதமான வீட்டு உபயோக பொருட்களையும் வீட்டில் இருந்தபடியே வாங்கிக்கலாம், எந்தவித கூடுதல் கட்டணமும் இல்லாமல். இந்த ஆப் நம்ம பிளே ஸ்டோரில் அவைலபிளாக இருக்குது, ட்ரை பண்ணி பாருங்கள். லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நண்பா இந்த யூனிட்டோட சிறப்பம்சங்களை லைட்டாக ஒரு பார்வை பார்த்துருவோம். அதாவது இந்த யூனிட் வந்துட்டு மேலே பட்டன் ஆன் பண்ணியிருக்கும் போது 3 பேஸில் மட்டும் ஓடும். அதே கீழே வந்துட்டு ஆல் பேஸ் அப்படின்றத வைக்கும்போது 2 பேஸ் 3 பேஸ் ரெண்டுலேயுமே யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்துட்டு மேனுவலில் வைக்கும்போது நீங்கள் வந்துட்டு மேனுவலாக இருக்கக்கூடிய பச்சை பட்டன் ரெட் பட்டன் அழுத்தி நீங்கள் ஆன் ஆஃப் பண்ணிக்க முடியும். ஆட்டோன்ற பட்டன் அழுத்தும் போது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்துட்டு மோட்டர் கரண்ட் இருக்குது அப்படின்னா நீங்கள் கொடுக்கக்கூடிய டைமர் பட்சத்தில் ஓட தொடங்கிடும். இதில் பார்த்தீங்க அப்படின்னா ட்ரை ரன்னு, ஓவர்லோடு, ஹை வோல்ட்டு, லோ வோல்ட்டு இந்த மாதிரி எல்லாமே கண்ட்ரோல் பண்ண முடியும். இதுக்குன்னு சொல்லிட்டு நிறையா பொருள் தேவைப்படாது, ஏன்னா இதிலே இன்பில்ட்டாக கொடுத்துருப்பாங்க. இது எல்லாமே ஃப்யூச்சரில் வரக்கூடிய வீடியோஸில் ரொம்பவே டீட்டெயிலாக பார்த்துருவோம். இதில் வந்துட்டு கொடுக்கக்கூடிய ரீடிங்கை நம்ம வந்துட்டு சிங்கிள் பேஸ் கரண்ட்டை கொடுத்து கூட நமக்கு இந்த ரீடிங்கை வந்துட்டு கண்ட்ரோல் பண்ண முடியும். சிங்கிள் பேஸ் கரண்ட்டில் வரும்போது ஒரு சில ரீடிங் வந்துட்டு கூடுதலாகவோ குறைவாகவோ காட்டும். நீங்கள் 3 பேஸில் கனெக்ட் பண்ணுறீங்க அப்படின்ற பட்சத்தில் இதில் கொடுத்துருக்கக்கூடிய வேல்யூ, அதாவது ஆம்ஸ் ஆகட்டும் வோல்ட் ஆகட்டும் இதே போல் உங்களுக்கு ஷோ ஆகுது. ஒரு சில டைமில் கம்மியாக காட்டுது அப்படின்னா அது வந்துட்டு நீங்கள் சிங்கிள் பேஸில் யூஸ் பண்ணுறதுனால காட்டும். நீங்கள் 3 பேஸில் ப்ராப்பராக யூஸ் பண்ணுறீங்க அப்படின்ற பட்சத்தில் இந்த யூனிட்டில் என்ன வேல்யூ கொடுத்துருக்காங்களோ அதே வேல்யூ உங்களுக்கு ஷோ ஆகும். இப்போ வந்துட்டு சிங்கிள் பேஸ் கரண்ட்டில் நான் கனெக்ட் பண்ணியிருக்கேன். செட் பட்டன் ஒரு அமுக்கிறேன். 18 சொல்லிட்டு ஒன்று ஷோ ஆகும். இந்த 18ன்றது ஆட்டோ டைம் அப்படின்றத சொல்லுவாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் 18ட்டு இந்த லாஸ்ட்டாக இருக்கக்கூடிய பின்னுக்கு இந்த டைம் முடிஞ்ச பிறகு எவ்வளோ நேரத்தில் ஆட்டோமேட்டிக்காக ஸ்டார்ட் ஆகணும் அப்படின்றத நம்ம ப்ரோக்ராமிங் பண்ணுறோம். உதாரணத்துக்கு இப்போ நீங்கள் ஸ்டார்ட் ஆட்டோவில் போட்டிங்க அப்படின்னா 20 செகண்ட் பிறகு தான் இது வந்துட்டு ஆட்டோவில் ஸ்டார்ட் ஆகும். அதுக்காக தான் இந்த 18ன்றது. அந்த நேரத்தில் தான் ஆட்டோவுக்கு பவர் போகும், மீதி நேரத்தில் போகாது. அடுத்தது டிடி அப்படின்றது டிலே டைம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது R2க்கு கொடுக்க வேண்டிய பவர், R2 பார்த்திங்கன்னா தெரியும். இந்த R2க்கு கொடுக்க வேண்டிய பவர் உங்களுக்கு ஸ்டார்டிங் கெப்பாசிட்டிக்கு வந்துட்டு பவர் எவ்வளோ நேரம் கொடுக்கணும் அப்படின்றத இந்த டிடியில் வந்துட்டு நம்ம டைமிங் கொடுக்குறது. இந்த டைமிங் அடிப்படையில் தான் உங்களுக்கு ஸ்டார்டிங் கெப்பாசிட்டி வந்துட்டு ஹோல்ட் ஆகிட்டு ரிலீஸ் ஆகும். அதுக்காக இந்த டிடி அப்படின்றது இது வந்துட்டு R2க்கு வரக்கூடிய பவர். அடுத்தது டிடி அப்படின்ட்டுருக்கு. அதாவது நீங்கள் கொடுத்துருக்கக்கூடிய ஸ்டார்டரில் ஏதாவது எரர் ஷோ ஆகுதுன்ற பட்சத்தில், உதாரணத்துக்கு ஓவர்லோடு, ஹை வோல்ட்டு இந்த மாதிரி ஏதாவது எரர் ஷோ ஆகுது அப்படின்ற பட்சத்தில் மோட்ரு எவ்வளோ நேரத்தில் ஆஃப் ஆகணும் அப்படின்றத குறிப்பிட்டு சொல்கிறது தான் இந்த டிடி அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா O3ன்றது ஓவர்லோடு 3 பேஸ்ன்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு 3 பேஸில் அதிகப்படியான ஆம்ஸ் எவ்வளோ எடுக்கணும் அப்படின்றத நீங்கள் இதை குறிப்பிட்டு வைக்கலாம். அதாவது மோட்ரு எடுக்கும் போது ஓடக்கூடிய ஆம்ஸை பொறுத்து கூடுதலாக ஒரு 4 ஆம்ஸ் 5 ஆம்ஸ் வச்சுட்டிங்க அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்கு வோல்டேஜ் மாறுற பட்சத்தில், அதாவது இப்போ எடுக்கக்கூடிய வோல்டேஜ் 400 வருதுன்ற பட்சத்தில் உங்களுக்கு ஒரு வேல்யூ காட்டும். அதே வோல்டேஜ் 440 50ன்னு வருதுன்ற பட்சத்தில் இன்னும் கொஞ்சம் வேல்யூ கூடுதலாக காட்டும். அதாவது எடுக்கக்கூடிய ஆம்ஸ் கூடுதலாக காட்டும். அதுக்கு தகுந்த போல் ஒரு 5 ஆம்ஸ் சேர்த்து வச்சுட்டிங்க அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்கு பிரச்சனை இருக்காமல் கரெக்டாக போகும். D3 அதே போல் தான். எடுக்கக்கூடிய ஆம்ஸை விட ஒரு 5 ஆம்ஸ் 4 ஆம்ஸ் குறைச்சி வச்சுட்டிங்க அப்படின்னா ட்ரை ரன்னில் வந்துட்டு உங்கள் மோட்டர் ஆஃப் ஆகிடும். இது நீங்கள் கம்ப்ரஸரில் இதே போல் பலவிதமான பயன்பாடுகளை பயன்படுத்த முடியும். கம்ப்ரஸரில் சொலினாய்டு வால்வு இல்லாமையும் உங்களால் மோட்டர் ரன் பண்ண முடியும். இதில் ஆட்டோமேட்டிக்கில் நீங்கள் போடும்போது உங்களுக்கு எந்தவித ப்ராப்ளமும் இருக்காது. உங்களுக்கு கூட இருந்து ஒரு ஆள் பார்த்துட்டா கூட பார்த்துக்க முடியாது மோட்டரை. ஸோ இது அந்தளவுக்கு ஒரு நீட்டாக பார்த்துக்கும். அடுத்தது O2 ஓவர்லோடு 2 பேஸ். 2 பேஸில் பார்த்தீங்க அப்படின்னா ஆம்ஸ் அதிகமாக எடுக்கும். அது வந்துட்டு எவ்வளோ ஆம்ஸ் அப்படின்றத நம்ம செட் பண்ணுறதுக்காக 2 பேஸில் ஓடும் போது மோட்டருக்கான எம்டி ரன், ட்ரை ரன் தண்ணி வடிஞ்சு ஆஃப் ஆகிறது இதே போல் வர்றது D2. இது வந்துட்டு எவ்வளோ நேரத்தில் வந்துட்டு உங்களுக்கு எந்த ஆம்ஸில் வரும்போது அவங்களுக்கு ஆஃப் ஆகணும் அப்படின்றத இதை நீங்கள் குறிப்பிட்டுறதுக்காக D2. அடுத்தது H3 ஹை வோல்ட்டு 3 பேஸ் அப்படின்றது தான் மீனிங்கு. H3னா ஹைங்கிறது ஹை வோல்ட்டு, இது வந்துட்டு 3ன்றது 3 பேஸு. இதில் வந்துட்டு 3 பேஸுன்ற நேரத்தில் அதிகப்படியான வோல்டேஜ் எவ்வளோ இருக்கலாம் அப்படின்றத நீங்கள் குறிப்பிட்றதுக்காக. அடுத்தது L3 லோ வோல்டேஜ் 3 பேஸ். 3 பேஸ் நேரத்தில் இவ்வளோ வோல்ட்டுக்கு கீழே வந்தால் மோட்டர் ஆன் ஆகக்கூடாது அப்படின்றத நீங்கள் குறிப்பிட்டு சொல்லலாம். ஹை வோல்ட் அதே போல் தான்.
2 பேஸ் நேரத்தில் ஹை வோல்ட் எவ்வளோ இருக்குது அப்படின்றத நம்ம குறிப்பிடும்போது, உதாரணத்துக்கு நீங்கள் 550 கொடுக்குறீங்க அப்படின்னா 550 தாண்டி ஒரு வோல்டேஜ் வந்தால் கூட நீங்கள் கொடுத்துருக்கக்கூடிய டைமில் ட்ரிப் ஆகிடும். அதாவது 3 செகண்ட் 5 செகண்ட் கொடுக்குற டைமில் வந்துட்டு ஆட்டோமேட்டிக்காக ட்ரிப் ஆகிடும். அதே போல் இது வந்துட்டு லோ வோல்டேஜ் 2 பேஸ். 2 பேஸில் நீங்கள் குறைவான வோல்ட் எவ்வளோக்கு வந்தால் மோட்டர் ஸ்டார்ட் ஆகக்கூடாது அப்படின்றத கொடுத்துட்டிங்கன்னா, ஒருவேளை அதுக்கு குறைவான வோல்ட் வருது அப்படின்ற பட்சத்தில் மோட்டர் ஸ்டார்ட் ஆகாது. அடுத்ததாக பார்க்கும்போது V3ன்றது வோல்டேஜ் டிஃப்ரெண்ட் 3 பேஸ் அப்படின்றது தான் மீனிங்கு. அதாவது இந்த ADOC யூனிட் பார்த்திங்க அப்படின்னா ப்ரிவென்டர் ஆக்ட் ஆகக்கூடியது. ப்ரிவென்டர்னால் அதாவது இதில் இருக்கக்கூடிய RYB இன்புட்டுக்கு வந்துட்டு நீங்கள் 3 பேஸை கொடுக்கும்போது ஒரு பேஸ்க்குள்ள வோல்டேஜ் வித்தியாசம் நீங்கள் எவ்வளவுக்கு மேலே போனால் மோட்டர் ஆன் ஆகக்கூடாது அப்படின்றத நீங்கள் குறிப்பிட்டு சொல்கிறது. இதில் பார்த்தீங்க அப்படின்னா 50 வோல்டேஜ்லேருந்து உங்களுக்கு அளவு அதிகப்படுத்துகிற மாதிரி கொடுத்துருக்காங்க. 50 தான் குறைவு, அதிகம்னு பார்க்கும்போது 65 வோல்டேஜ் வித்தியாசம். இந்த வோல்டேஜ் டிஃப்ரெண்ட் வரும்போது ஆட்டோமேட்டிக்காக வந்துட்டு ப்ரிவென்ட் வந்துட்டு உங்கள் மோட்டர் ஆஃப் பண்ணி விட்டுரும். இந்த வித்தியாசத்தில் ஒரு பேஸ் வித்தியாசம் இருக்குது அப்படின்னா இந்த வோல்டேஜ் வந்து உங்களுக்கு ஆஃப் பண்ணி கொடுத்துரும். அடுத்தது ஆன் டைம் அப்படின்றது டைமர் அடிப்படையில் ஓட்டுறீங்க அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் ஆன் டைம் கொடுக்கும்போது உங்களுக்கு கரெக்டாக அந்த ஆன் டைமில் மோட்டர் ஓடும். ஆஃப் டைம் கொடுக்கும்போது இவ்வளோ நேரம் கேப் விட்டு திரும்ப ரீஸ்டார்ட் ஆகணும் அப்படின்னா நீங்கள் ஆஃப் டைம் கொடுக்கலாம். திரும்ப பார்த்தீங்கன்னா எரர் ஆகும். அப்போ நீங்கள் ரீசெட் பட்டன் அழுத்தி கிளியர் பண்ணிடலாம். ஃப்ளோட்டுன்றது ஆஃபில் இருக்குது. இதில் வந்துட்டு இந்த யூனிட்டில் ஃப்ளோட்டு கிடையாது. இது ADOCன்றதுனால இதில் ஃப்ளோட் கிடையாது. ஃப்ளோட்டுக்கான காலம் பாருங்கள் டம்மியாக இருக்கும். இந்த நடுப்புற தான் ஃப்ளோட்டு. ஸோ இந்த யூனிட்டில் ஃப்ளோட் இல்லை அப்படின்றதுனால ஸோ நம்ம இதுக்கு தேவைப்படாது. இந்த பின்றதும் நமக்கு தேவைப்படாது. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா 12 போட்டு 3Pன்னு போட்டிருக்காங்க. இதை நீங்கள் ஒரு ஏரோ அழுத்தும் போது 2Pன்னு மாறும். அதாவது 12 வோல்டேஜ் இன்புட் வந்துட்டு இதில் இருக்குது. இதுலேயே பார்த்தீங்க அப்படின்னா அவுட்புட்டில் நீங்கள் 12 வோல்ட் எடுத்துக்க முடியும். இங்கே பார்த்தீங்கன்னா சொல்லியிருப்பாங்க அவுட்புட்டில் 12 வோல்ட் ப்ளஸ் மைனஸு. அதாவது இந்த 2 பேஸில் வரக்கூடிய 12 வோல்ட் அவுட்புட் வந்துட்டு 2 பேஸில் வேணுமா 3 பேஸில் வேணுமா அப்படின்றது தான் அதோட மீனிங்கு. நீங்கள் வந்துட்டு கீழ் ரிலேவை ஆல்ரெடி நான் சொல்லியிருப்பேன். 3 பேஸ் நேரத்தில் கீழ் ரிலே வந்துட்டு கீழே இழுத்து பிடிக்கும் அப்படின்றத நீங்கள் கீழ் ரிலேவில் NONCA கனெக்ஷனை மாற்றி கூட உங்களால் கொடுக்க முடியும். ஸோ அந்த விதத்தில் பார்க்கும்போது மாற்றி கொடுக்குறது அப்படின்றதெல்லாம் ஃபியூச்சரில் வரக்கூடிய வீடியோஸில் சொல்கிறேன். ஒரு சில பேனலில் இதே போல் பார்த்தீங்கன்னா உல்ட்டாவெல்லாம் கனெக்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை நீங்கள் பார்க்கும்போதே புரிஞ்சிக்கலாம். இப்போ 12 வோல்ட்டு 2 பேஸில் வர மாதிரி இதில் இருக்குது. நீங்கள் வேணால் எனக்கு 12 வோல்ட் வந்துட்டு 3 பேஸில் வரும். அதாவது நம்ம ஆல்ரெடி DOC யூனிட்டில் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா 12 வோல்ட் வந்துட்டு நமக்கு வந்துட்டு 3 பேஸ் இருக்கிற நேரத்தில் ஆன் ஆகிற மாதிரி கொடுத்துருப்போம். அதே போல் கொடுக்கணும் அப்படின்னா இப்படி. அதே கனெக்ஷனை கொஞ்சம் வித்தியாசமாக கொடுக்க நினைக்கிறீங்க அப்படின்னா அது 2 பேஸ்ன்றதை மாற்றிக்கலாம். இந்த PDA நமக்கு தேவைப்படாது. இந்த RD1ன்றது ஆன் ஆகிற நேரத்தை 1னும் ஆஃப் ஆகிற நேரத்தை 0னும் அதுவே வச்சுக்கும். நீங்கள் இடையில எது மாற்றினாலும் ஆட்டோமேட்டிக்காக அதுவே சேஞ்ச் ஆகிக்கும். ஸோ இவ்வளோ தான் இந்த யூனிட்டு. ஃப்யூச்சரில் இதுக்கான கனெக்ஷன் எல்லாமே ரொம்பவே டீட்டெயிலாக பார்த்துருவோம். நண்பா சேனலில் பலவிதமான பயனுள்ள தகவல்களை பார்த்துட்டு வந்துட்டுருக்கோம் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பயனுள்ளதாக இருக்கின்ற பட்சத்தில் சேனலை மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஃப்யூச்சரில் பார்த்தீங்கன்னா பேனல் போர்டு, மோட்டார் கண்ட்ரோலர், மோட்டார் போன்ற அனைத்து விதமான எலக்ட்ரானிக் ஐட்டத்தையும் ரொம்பவே டீட்டெயிலாக பார்ப்போம். ஸோ இது பிகினரை பேஸ் பண்ணி உருவாக்கணுன்ற சேனல்னால ரொம்பவே தகவல் டீட்டெயிலாக இருக்கும். ஸோ நன்றி நண்பா.